எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருப்பாவை ஆண்டாளுடைய திருப்பாவையில 19வது பாட்டை பார்ப்போம். 19வது பாட்டு குத்து விளக்கெரியன்னு ஆரம்பிக்கும். அந்த பாட்டு இப்ப சொல்றேன். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்வார்வா வாய்திரவாய் எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏகிலும் பிரிவாற்றற்கில்லையால் தத்துவம் அன்றி தகவேலோ ரம்பாவாய். இது பாட்டை பார்த்தீங்கன்னா, குத்து விளக்கு எரிய அப்பெல்லாம் இந்த கிடையாது, இந்த மாதிரி கரண்ட் லைட்லாம் கிடையாது இல்லையா. கரண்ட் லைட்டு கிடையாது, பேட்டரி லைட்டு கிடையாது. அப்போ எல்லாம் இந்த விளக்கு தான். அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணா இல்லை அரிக்கெல்லாம் கண்டுபிடிச்சது. அப்புறம் தான் முதல்ல பெருமாள் விளக்கு தான், குத்து விளக்கு தான். குத்து விளக்கு ஏற்றி நடு வீட்டில் வச்சுருவா. அது 4 பக்கமும் வெளிச்சம் கொடுக்கும். 5 முகத்தையும் ஏற்றி விட்டுருவா. அப்படி தான் அந்த காலத்தில் இருந்திருக்கேன். அது இல்லாத மற்ற எண்ணெய்களில் வரதெல்லாம் இழுப்ப எண்ணெய், அது மாதிரி இதெல்லாம் இருக்குது. அப்படியே கொளுத்தி வச்சுட்டு பின்னக்கோட்டை அதெல்லாம் அப்படியே கொளுத்தி சொருகி வச்சுருப்போம். அது பாட்டுக்கு எரிஞ்சுட்டு இருக்கும், பந்தம் மாதிரி. அது மாதிரி இருந்தது தான் குத்து விளக்கு எரியதான் வீட்டில். குத்து விளக்கு நடுவில் எடுத்து வச்சுட்டு கோட்டுக்கால் கட்டில் மேல். கோட்டுன்னா கோடுன்றது யானையோட தந்தம். கோடுன்றது மலைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல யானையோட தந்தத்துக்கு கோடுன்னு ஒரு பேர் இருக்கு. யானையோட தந்தத்தை சொல்ற கோட்டுக்கால், யானையோட தந்தத்து கட்டில், யானைக்கால் தந்தத்துல செஞ்ச கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின். மெத்துன்றது அதாவது சாஃப்டா இருக்குன்றதுக்கு அர்த்தம். பஞ்சசயனம்னா அந்த சாதாரண சயனம்னு சொல்லலாம் இல்லையா. பஞ்சசயனம்னா 5 விதமான தன்மை அந்த கட்டில் பொருந்திருக்கான், கட்டில் இருக்கான். 5ன்னா என்னென்னா அழகா இருக்கான், குளிர்ச்சி நல்ல ஜில்லுன்னு இருக்கான், மெத்துன்னு இருக்கான் அப்படியே சாஃப்டா, மனம் நல்ல வாசனை நறுமணம், வெண்மை வெள்ளை வெளியேர்னு இருக்கான். அதாவது யானை தந்தத்தில் செஞ்ச கட்டில யானை தந்தத்தில் செய்த குளிர்ச்சியான அழகான மென்மையான மனம் பொருந்திய வெண்மை நிற 5 குணங்கள் சேர்ந்த கட்டில தான் பஞ்சசயனம். அதான் வெறும் சயனம் சொல்ல, அதனால தான் பஞ்சசயனம் சொல்ல. பஞ்சசயனத்தின் மேலேறி, அது மேலே ஏறி கொத்தலர் பூங்குழல். கொத்து அலர்னா மலர்ந்தான்னு அர்த்தம். மலர்றதுக்கு பேர் அலர்றதுன்னு பேர். பலர் பூங்குழல் கொத்து அலர். ஒரு கொத்து மலர் அப்படியே மலர் பூத்திருக்குன்னு வைங்க, அப்படியே கொத்தோட பறிச்சோம்னா அப்படி இருக்கும். ஒவ்வொரு பூவா இல்லாத கொத்தா பறிக்கிறோம் இல்லையா, அதுதான் கொத்து அலர் பூங்குழல். அந்த மாதிரி பூங்குழலை கையில வச்சுட்டு நப்பின்னை கொங்கை மேல், நப்பின்னை பிராட்டி இருக்கா இல்லையா, அவளோட பார்ல தலையை வச்சுட்டு படுத்துட்டு இருக்காராம். அது குழந்தைன்றத எவ்வளோ அழகாக காட்டுறா பாருங்க அந்த இடத்துல. குழந்தையோட செய்கையே அதான். எப்பயுமே அம்மாவை பார்த்தீங்கன்னா, அம்மாவோட துணி நுனியை கையில் பிடிச்சிட்டு கொடுக்கு பிடிச்சிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கும். அது மாதிரி இவர் கையில் கொத்து அல்லது பூங்குழல் அந்த பூ இதை வச்சுட்டு நப்பினை மேலே படுத்துட்டு இருக்காராம். நப்பினை மாரில் படுத்துட்டு தூங்குறாராம். அதுதான் சொல்கிறாங்க. நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய். வைத்து கிடந்த அப்படியே தலையை வச்சுட்டு தூங்கிட்டு இருக்க மலர் மார்பன்னா மலர்ந்த மார்பல், நல்ல அழகான பெரிய மார்பலையுடையவர் வாய்த்திரவாய். இது இவளுக்கு எப்படி தெரியுதுன்னா, இவ அங்கே அந்த இது இருக்கு பாருங்க, ஜன்னல் இருக்கும். அங்கே அந்த ஜன்னல்ல எட்டி பார்க்குறா. எட்டி பார்த்துட்டு அவள் சாரண கவர்னு அது பேர். அதில் ஏறி உள்ளே எழுப்பி பார்த்துட்டு அதில் உள்ள என்ன பண்ணுறா, என்ன எழுந்திருக்கவே இல்லையே அப்படின்ட்டு உள்ளே எட்டி பார்த்தா இவ தூங்கிட்டு இருக்காளா, இவ படுத்துட்டு இருக்காளா, முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா ஓரமாக, சவுத்தோரமாக. கண்ணன் மாரில் தலையை வச்சுன்னு அப்படியே தூங்கிட்டு இருக்கான், கையில் பூ கொத்து வச்சுட்டு.
அதனால இதை வந்து அந்த சாலக வாசல் சாலக வாசல் வழியா இவ பார்க்குறா. சாரளன்றது ஞாபகம் வச்சுக்கோ, சாரளன்றது நம்ம வாசப்படிக்கு மேலே இருக்கிறது தான் சாரளம். சாரளன்றது நம்ம இப்போ போர்ட்டிகோன்ற பாருங்க, மேலே மாடியில் வர்றது பாருங்க, போர்ட்டிகோ சிட் அவுட்ன்ற அந்த சிட் அவுட் தான் சாரளம். இது வந்து சாலகன்றது அந்த வாசல், அது வந்து ஜன்னல். சாலக வாசல்ன்றது ஜன்னல், அது ஞாபகம் வச்சுக்கோ. அந்த ஜன்னல் வழியாக பார்க்குறா உள்ள இவ இப்படி இருக்கா. இதை பார்த்துட்டு மலர்மா இருப்பா, ஆய்த்திரவாய் வாயே திறக்க மாட்டேங்கிறியே அப்படிங்கிற இவ வெளியில் எல்லாம் கேட்குறா. என்ன கண்ணன் வந்து நீ வந்து படுத்துட்டு இருக்க, எங்கேயா வாயே திறக்கல அப்படிங்கிறா. எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான். எவ்வளோ நேரம் ஆனாலும் கிருஷ்ணன் தூங்கி உன்னை விட்டு எழுந்து எந்திர வரத்துக்கு நீ அலோவ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அது மாதிரி ஒரு உங்களுக்குள்ள இருக்க பாசம், அது மாதிரி கிருஷ்ணன் நீ விடவே மாட்டேன். கிருஷ்ணன் உன் மேலே படுத்துருக்காருன்னா படுத்துருக்காரு, நான் அவர் எழுந்து வெளியே வரும்போது மறுபடியும் பிடிச்சி அவரை எழுத்து படுக்க வச்சுருவேன். அதை சொல்கிறாங்க. எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏகிலும். சரி, எப்படியா இருந்தாலும் பிரிவாற்றத்துக்கு இல்லையால், பிரிவுன்றது உன்னால முடியாதுதான். பிரிவு ஆற்றல்ன்றது வந்து கண்ணனை பிரியறது. ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியும் போது அந்த அப்படியே நம்ம பிரியாவிடைன்றோம் பாருங்க, ரிட்டையர் ஆகும்போது ஸ்டாஃப் எல்லாம் பண்ணுறாங்க பாருங்க, அதெல்லாம் அதே மாதிரி ஒருத்தர் வீட்டை விட்டு கிளம்பும்போது பாய் சொல்லிட்டு கிளம்புறோம் இல்லையா, அதுதான் பிரியாவிடை சொல்றதா. பிரிவாற்றல்ன்றது அதுதான். அந்த பிரிவை தாங்க மாட்டான் அவன், தாங்க மாட்டான். கரெக்டு தான். பிரிவாற்றத்துக்கு இல்லையால் தத்துவம் அன்று. தத்துவம்ன்றது இந்த இடத்துல இது வந்து உன்னோட குணத்துக்கு இது சரியில்லை. உன்னோட லெவலுக்கு வந்து நீ வந்து இந்த இதை பார்க்கக்கூடாது. நீ வந்து எங்களை எல்லாம் உன்னை நம்பி தான் நாங்கள்லாம் இருக்கோம், எங்களை எல்லாம் நீ தான் இது பண்ணுறவ. நீ வந்து வந்து கதவையும் திறக்கல, கிருஷ்ணனை எழுந்துக்க விட மாட்டேங்கிற. இதெல்லாம் உன்னோட குணத்துக்கும் உன்னோட கிருபைக்கும் உன்னோட குணம்ன்றது வந்து வேற. உன்னுடைய அந்த தத்துவம் இருக்கு இல்லையா, தத்துவன்றது இந்த இடத்துல குணம். உன்னுடைய பெரிய குணத்துக்கு, அருமையான குணத்துக்கு இதெல்லாம் சரியில்லை. அதனால தகவுன்றது வந்து அதுக்கு பொருத்தமானதுன்னு அர்த்தம். தத்துவம் அன்று தகவேலோ நியாயம் இல்லை. தகவு ஏலோ எழுந்து வந்து கதவை தர தகவேலோ எம்பாவாய். என்னுடைய சகோதரிய தோழியன்னு அர்த்தம் இந்த இடத்துல. இது 19வது பாட்டு. நாளைக்கு 20வது பாட்டு பார்ப்போம். தேங்க்யூ. இதில் குத்து விளக்கையே கோட்டுத்தால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலே கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலபாபா வாய்திரவாய் மைத்தடங்கண்ணினாய்ன்ற ஒரு வரி விட்டு போச்சு. நீ உன் மணாலனை, மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணால் என்ற வார்த்தையை அந்த வரியை நான் விட்டேன். மைத்தடங்கண்ணினாய்னா மையிட்ட கண்களை உடையவள். மை தடம்ன்றது வந்து அந்த மையை இட்டுன்னு இருக்கா இல்லையா, மை வந்து வழி மாதிரி காட்டுமா, தடம் மாதிரி. அந்த மாதிரி அதை அப்படியே புருவம் அப்படி பெண்டாகி காட்டுறதுல வழி காட்டுற மாதிரி ஒத்தடி பாத மாதிரி இருக்குமா அது. அதான் மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாலனை. நீ உன்னுடைய மணாலன்றது கிருஷ்ணனை சொல்கிறேன். நீ உன் மணாலனை. அதுக்கப்புறம் தான் சொல்லிட்டேன் உங்களுக்கு எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய் காணும். தேங்க்யூ.